ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அந்த பகல்காமில் நடந்த அப்டேட்டை பற்றி தான் நம்ம தினமும் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஒரு சில வீடியோ வந்து ஷார்ட்ஸாக இருக்கும், பார்க்காதவங்க நாங்கள் லிங்க் தர அது போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 7ஆம் தேதி வந்து போர் ஒத்திகை வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்காக இந்த போர் ஒத்திகைனா, இந்தியா வந்து இப்போ ரெடியாக இருக்குது பாகிஸ்தானை கூட போருக்கு போகிறதுக்குன்றத அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காகவும், நம்மளோட மக்களை வந்து இந்த மாதிரி போரெல்லாம் நடந்தால் என்ன மாதிரி பண்ணணும், சிவிலைசேஷன் அதாவது பொதுமக்கள்லாம் எந்த மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ணோம், எந்த மாதிரிலாம் வந்து சிக்னல் வரும், இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வர சிக்னலு, இந்த மாதிரி போர் சிக்னலு, ஃப்ளைட்டில் வந்து யாருனா பாம்பு போட்டாங்களா என்ன பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் பண்ணால் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு ஒத்திகை மாதிரி வர 7ஆம் தேதி வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி வந்து நம்ம சந்திக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து 1971 இதேமாதிரி நடந்திருக்கு. இந்தியா ஃபுல்லாக வந்து போர் ஒத்திகை வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து நம்மளுக்கு சுத்தமாக ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்மளாம் அதுக்கப்புறம் தான் பிறந்திருப்போம். இப்போ இருக்க அதாவது இப்போ இருக்குன்னா கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும். இப்போ இருக்க ஜென்ரேஷன் சுத்தமாக தெரியாது. எனக்கே சுத்தமாக தெரியாது. நான் இப்போ தான் அதை பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தேன். ஏன்னா இந்த மாதிரி போர் எதாவது நடந்ததுன்னா இந்த போர் ஒத்திகை வந்து நடக்குமா, முன்னாடியே நம்ம பொதுமக்கள்லாம் என்ன மாதிரிலாம் பிரச்சனை வரும், இந்த மாதிரி போரெல்லாம் வந்தால் அவங்க எங்கே போய் சேஃப்டியாக இருக்கணும், எந்த இடத்துக்கு போனால் அவங்க சேஃபாக இருப்பாங்க, எப்படி பாதுகாப்பாக போகணும், பங்கர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, இந்த பங்கர்ஸ் எல்லாம் எப்படி உருவாக்குவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து அன்றைக்கி வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நம்ம பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த தீவிரமெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக வார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த ஒத்திகையை பார்த்து யாரை பயப்பட வேணாம். ஏன்னா வந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு எல்லாம் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருந்தாலும் நம்ம இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி போர் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் தராங்க. அதனால தான் வந்து அன்றைக்கி ஒரு ட்ரில் நடக்குது, அதாவது அந்த போர் ஒத்திகை வந்து நடக்குது. அது எல்லாருமே வந்து நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரிலாம் நடக்குதுன்ட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒரு வேளை வராது, ஒரு வேளை வந்தால் நம்ம அதுக்கு ஒரு வேளை வந்தால் அது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து இந்த தீவிரவாதத்தை வந்து அனுப்பவே இல்லை, நாங்கள் வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னாலும் தீவிரவாதிகள்லாம் இன்னும் பாகிஸ்தானில் தான் இருக்காங்க. அவங்க வந்து அவங்கள பிடிச்சி கொடுத்து இல்லை அவங்களே வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த போரை வந்து நிறுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை இந்த போர் வந்து தொடச்சிச்சுன்னா பாகிஸ்தானுக்கு பெரிய அடி. ஏற்கனவே வந்து நம்ம தண்ணி போகிறத நிறுத்தி வச்சுருந்தோம். தண்ணி போகிறத நிறுத்தினாவே அவங்க நாடு வந்து ரொம்ப மோசமான நிலைமை போயிடும். ஏன்னா நிறைய அடுத்தடுத்த அப்டேட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நாடே வந்து வறண்டு போயிருக்கு, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. இப்போ அவங்க போரை வந்து இப்போ எதிர்கொண்டாங்கன்னு வச்சுக்க, சுத்தமாக பாகிஸ்தானுன்ற நாடே வந்து சுத்தமாக காணாமல் போயிடும். அந்தளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலை தான் அவங்க இருக்காங்க. ஆனால் இந்தியா வந்து இதுக்கு பதிலடி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே வந்து போர் ஒத்தியெல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து இப்போ வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதை நம்ம பண்ணுவோம். நம்ம அதெல்லாம் வந்து கற்று வச்சுப்போம். நம்மளுக்கு இப்போ இல்லைனா கூட எதிர்காலத்தில் வர வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழ் ஸ்பெஷல் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு சூப்பரான அப்டேட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.